ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மிராக்கிள் மீடியாவிலே தொடர்ந்து இந்த எழுப்புதலை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை பார்க்கிற அருமையான தேவ ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், வாலிபர்கள், தரிசனங்களை பெற்றுக்கொண்ட வாலிபர்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட வாலிபர்கள், இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதலுக்காக காத்திருக்கும் தேவ பிள்ளைகள் நடுவிலே வாஞ்சையும் தாகமும் வர வேண்டும்னு சொல்லி நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் மன்றாடுகிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த எழுப்புதலை குறித்து நாங்கள் நடுவிலே பேசுவதற்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறபடினாலே நாங்கள் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களிலே இந்த தேசத்தின் நடுவிலே ஒரு எழுப்புதல் வருவதற்கு முன்பதாக, ஒரு தேசம் சந்திக்கப்படுவதற்கு முன்பதாக, ஒரு திருச்சபை சந்திக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறார். ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஆண்டவர் இன்றைய நாட்களிலே அனல் மூட்டி எரிய பண்ண விரும்புகிறார். ஒரு எழுப்புதல் அக்கினி முதலாவது தனி மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய பெரிய நோக்கம். அந்த தனி மனுஷன் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்க ஆரம்பிக்கும் பொழுது, இந்த தனி மனிதன், ஒரு மனிதன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டும் பொழுது, தேவ சமூகத்திலே திறப்பிலே நின்று அவன் கடவுளுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் வைராக்கியம் பாராட்டும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையிலிருந்து, அவனுடைய சூழ்நிலையிலிருந்து அவனை தேவன் எழுப்ப முடியும். அதாவது இந்த எழுப்புதல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டுமாயிருந்தால், அந்த மனிதன் தேவ சமூகத்திலே அனுதினமும் செபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுவார். அந்த மனிதன் அனுதினமும் தேவ சமூகத்திலே தேவனோடு உறவாடுகிற மனுஷனாக, ஆத்மா தாகத்தோடு எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஒரு விண்ணப்பம் செய்கிற ஒரு மனிதனாக, தேசத்துடைய சூழ்நிலைகளுக்காக செபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அவனை கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்தின் நடுவில் ஒரு மாற்றத்தை, ஒரு எழுப்புதலை அவன் மூலியமாக ஆண்டவர் கொண்டு வர முடியும் என்று சொன்னால், வேதத்திலே பார்க்கும் பொழுது செபிக்கிற ஒரு மனிதனாலதான் தேசத்துடைய சூழ்நிலையை மாற ஆரம்பிக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த தேசங்களில் ஆங்காங்கே ஒரு எழுப்புதல் பல நாடுகளில் வந்தது. அந்த செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுது, அந்த எழுப்புதலுடைய அந்த நாட்களுக்கு முன்பு ஒரு கூட்ட ஜனங்கள், ஒரு கூட்ட தேவ மனுஷர்கள் ஆங்காங்கே காடுகளிலும் வீதிகளிலும் செபித்த ஒரு வரலாறு என்ன செய்கிறது, அந்த எழுப்புதல் நாட்களிலே காணப்பட்டிருக்கு. ஒரு தனி மனிதனுடைய செபம், ஒரு குழுவுடைய செபம், ஒரு சபையுடைய செபந்தான் அந்த நாட்களிலே ஆங்காங்கே இந்த எழுப்புதலை கொண்டு வந்தது. ஆனால் இந்த நாட்களிலே ஒரு பிரதேசத்தை சார்ந்ததில்லை இந்த எழுப்புதல் உலகம் தழுவின எழுப்புதல். ஆகவே தான் இந்த தேசத்திலே ஒரு மனிதனை ஆண்டவர் தனக்காக தெரிந்தெடுத்து அந்த எழுப்புதல் தாகத்தையும் எழுப்புதல் வாஞ்சையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். அவருடைய இருதயத்திலிருந்து அந்த எழுப்புதல் அக்கினி புறப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய பெரிய நோக்கம். அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? இந்த எழுப்புதலுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அனுதினமும் செபிக்கிறது மனிதன். அப்போ சில நாட்களிலே அங்கே மேல் விட்டதிலே 120 பேர் மேலும் ஒரு எழுப்புதல் அக்கினியை ஆண்டவர் அப்போ சில நாட்களிலே கொண்டு வந்தார். அதுக்கு முதலாவது காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய செபம். 24 மணித்தியாலம், ஒரு நாளிலே 24 மணித்தியாலம், 10 நாள் அவர்கள் கூடியிருந்து செபித்த மணி நேரம் 240 மணி நேரம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து செபிக்க ஆரம்பித்தார். அப்படி செபிக்கிற அந்த நேரத்தில், செபிக்கிற அந்த வேலையில தான் ஆண்டவர் பெரிய ஒரு மகிமையை அந்த 120 பேர் மேலும் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஏன் இந்த காரியத்தை உங்க நடுவில் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு செபிக்கிற ஒரு மனிதனாலே தேசத்துடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அப்போ சில நாட்களில் வந்த எழுப்புதலை எந்த ரோம பேரரசாலையுமே என்ன செய்ய முடியல, தடுத்து நிறுத்தி வைக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை இந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் ஆண்டவர் அந்த 12 அப்போஸ்தலர்களையும் கொண்டு ஆண்டவர் தேசங்களையே மாற்ற ஆரம்பித்தார், தேசங்களையே அசைக்க ஆரம்பித்தார். இதுக்கெல்லாம் மூல காரணம் ஜெபம். ஜெபத்துக்கு ஜெபிக்கிற ஒரு மனிதன் தேவ சமூகத்துல முழங்கால் படியிடும் பொழுது, தேசத்துக்காக ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்கும் பொழுது, தேசத்துடைய சூழ்நிலைகளுக்காக ஆண்டவருடைய பாதத்துல விண்ணப்பம் வைக்கும் பொழுது, தேசத்துடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றும்.
அவனை கொண்டு தேசத்தின் நடுவில் அவனை கொண்டே பெரிய காரியங்களை அவராலே செய்ய முடியும். ஒரு மனுஷனை ஆண்டு மாற்றும், ஒரு மனுஷனை ஆண்டு எழுப்பும் பொழுது தேசத்தின் நடுவில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, பெரிய ஒரு எழுப்புதலை நம்முடைய நாட்களில் அவர் கொண்டு வர ஆயத்தம் உள்ளது. எனவே நாங்கள் இந்த நாட்களிலே அதிகமாய் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். தனிமையாக ஆண்டவருடைய சமூகத்திலே அதிக நேரம் தேசத்துக்காக நாங்கள் எழுப்புதல் தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போம். தனிமையாக இருப்போம். குழுவாக சேர்ந்து 2 பேராக இல்லாவிட்டால் ஒரு குழுவாக, ஒரு சபையாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் எழுப்புதல் தாகமுள்ள மனிதர்களாக நாங்கள் தேவ சமூகத்தில் இருப்போம். ஆண்டவர் எங்களுடைய நாட்களில் எங்கள் கண்கள் காணும்படியான ஒரு அசைவை எங்களுடைய நாட்களிலே கொண்டு வருவார். அது தாமே ஒருவரை ஆசீர்வதிப்பார்.